டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நத்திங் பட் மேக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கான்செப்ட் பேஸ்டு லேர்னிங் அந்த வகையில் ஏற்கனவே பேசிக் அல்ஜிப்ரா அப்படிங்கிற சாப்டர்ஸ் பார்த்துருந்தோம். அந்த சாப்டனுடைய கான்செப்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய கான்செப்ட் 2 பார்ட் வருது. ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். தேங்க்யூ. ட்ரிக்னாமெட்ரியல் ரேஷியோஸில் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன, ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன? ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இதுக்கு பேர் ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன். இது டெஃபினேஷன் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன். இங்கே வந்துட்டு சைன் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். சைன் மைனஸ் தீட்டாங்கிறது சைன் 0 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். we can write sin 0 மைனஸ் தீட்டா. ஜீரோங்கிறது இட் லைஸ் இன் த ஹரிசாண்டல் லைன், ஐ மீன் ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங் லைனில் வந்ததுன்னா ரேஷியோ ரிமைன் சேம், சைன் தீட்டா. சைன் 0 ஹரிசாண்டல் லைன், ஸ்லீப்பிங் லைன், ரேஷியோ மாறாது, அப்படியே இருக்கும். அப்போ சைன் தீட்டா. சைன் தீட்டா 0 மைனஸ் அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இப்படி போகிறது பாசிட்டிவ். மைனஸ்ங்கிறது ரிட்டர்ன் ஆகுது கிளாக் வைஸ். அப்போ 4th quadrant. இன் 4th quadrant cos is only positive, but we want sin. Therefore sin minus theta equal to minus sin theta. Therefore sin theta is an odd function. அதே மாதிரி tan minus theta is nothing but minus tan theta. So sin theta and tan theta are called odd functions. Sin theta tan theta odd functions, whereas cos theta is an even function. Cos theta even function. எப்படி? cos of minus theta, cos of minus theta is equal to cos of 0 minus theta. It is horizontal line, sleeping line, ratio remains same, cos theta. 0 minus clockwise direction, it lies in 4th quadrant. 4th quadrant cos is positive. Therefore if we are able to write cos of minus theta, we get cos theta. Therefore it is an even function. So there are 2 type of function. One is odd function, another one is even function. Obviously sin theta, tan theta are odd function, and its reciprocal also odd function. Reciprocal is cosecant theta and cot theta. Cos theta and its reciprocal secant theta are even functions. Identities, trigonometric identities, right? இதில் ஒரு 6 trigonometrical identities. Some are difference, some are difference. Number 1, sin of a plus b equal to sin a cos b plus cos a sin b. sin தீட்டாவை அடிஷன் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி எழுத முடிஞ்சதுன்னா இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி. sin a cos b plus cos a sin b. sin of a minus b is equal to same sin a cos b minus cos a sin b. Third one, cos of a plus b equal to cos a cos b minus sin a sin b. Number 4, cos of a minus b equal to cos a cos b plus sin a sin b. Cos of a plus b, cos of a minus b, வேரியபிள்ஸ் ஒன்றா இருக்கும். cos a cos b ஒரே வேரியபிளாக இருக்கும். sin a sin b. வேறு ப்ளஸ்னால் மைனஸ் இருக்கும், மைனஸ்னால் ப்ளஸ் இருக்கும். ஸோ காஸ் தீட்டாவில் வேரியபிள்ஸ் வந்து சேம், சைன் வந்து டிஃப்ரெண்ட். இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னால் ப்ளஸ். வேறு சைன் தீட்டாவில் வேரியபிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஐ மீன் sin a cos b, cos a sin b, பட் சைன் வந்துட்டு சேம். இங்கே ப்ளஸ்னால் இங்கேயும் ப்ளஸ், இங்கே மைனஸ்னால் இங்கே மைனஸ். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ரைட். நம்பர் 5, tan of a plus b equal to tan a plus tan b divided by
1 minus tan A tan B. A plus B மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ், tan A plus tan B 1 மைனஸ். அப்போது tan of A minus B என்ன ஆகும்? tan A minus tan B divided by 1 plus tan A tan B. இது பேசிக் ஐடென்டிட்டிஸ். இங்கே படிக்கக்கூடியதில் சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது ட்ரிக்னாமெட்ரியில் பேசிக் ஐடென்டிட்டிஸ். இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் 6 ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் இதை வச்சுக்கிட்டு என்ன ஆங்கிள் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று அப்ளை பார்த்தது பார்த்திங்கன்னா சைன் ஆஃப் தி ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறதுல ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபைடு ஆங்கிளும் ஒரு அந்த குவாட்ரண்ட் ஆங்கிள் இருந்தால் தான் அந்த ஆன்சர் பண்ண முடியும். இப்போ அது இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆன்சர் சொல்கிறேன். sin 105 degree, find the value of sin 105 degree. We are unable to express a sum or difference of two angles which we have studied, quadrant angles as well as specified angles. அந்த பாக்ஸ் டேபிளர் பாக்ஸில் இருக்கிற ஆங்கிளாக இப்படி பிரிக்க முடியாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா we can split into two angles which both are in quadrant specified angles. ரெண்டுமே நம்மளுக்கு அந்த டேபிளர் காலத்தில் இருக்கிற ஆங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். 105 can be written as 60 plus 45. இங்கே we cannot use அந்த சைன் ஆஃப் தி ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அது யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு குவாட்ரண்ட் ஆங்கிளும் ஒரு டேபிளர் பாக்ஸில் இருக்கிற ஆங்கிளும் தான் இருந்தால் யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் we need another formula which we are studied here, sin A plus B sin A minus B. So we can use the sin A plus B formula where A is 60 degree and B is 45 degree. Using this formula sin 60 cos 45 cos 60 sin 45, applying the value we can simplify. So more than 90 degree values what are the angles which we are able to express sum or difference of specified angles and quadrant angles, we can apply that formula. If we are unable to apply that formula, we can use these formulas, addition or subtraction formulas. இது வந்து trigonometry identitiesல first one. இது first one, trigonometry identitiesல first one, right. Next one, second பார்த்தீங்கன்னா multiple angles and submultiple angles. Second one, multiple angles and submultiple angles. Multiple angles, submultiple angles. First one, sin 2a. What is the value of sin 2a? இது ஒரு ஐடென்டிட்டி. எப்படி எழுதலாம்? sin 2a, there are two formulas for sin 2a. One is 2 sin a cos a and another one is 2 tan a divided by 1 plus tan square a. 2 tan a divided by 1 plus tan square a. How can we find this? Sin 2a, we can write sin 2a is equal to sin of a plus a. Now it is in the form of sin a plus b. We can apply the identity sin a cos b, where a is b is also a, plus cos a sin b, b is a. So we are getting sin a cos a twice. Therefore 2 sin a cos a. So from the addition subtraction identities, we can derive the multiple angle identities, that is sin 2a. Sin 2a in terms of tan a, we get this answer 2 tan a divided by 1 plus tan square a. How can we write? Multiply and divide by cos a, both cos a into cos a. So numerator becomes 2, this is cos square a and this one is tan a. So we can write 2 sin a cos a multiplying and divide by cos a, we get 2 tan a into cos square a. We know that the reciprocal of cos is secant square a, and the basic identities 2 tan a, write as it is, secant square is nothing but 1 plus tan square a. So this is very simple. So we are able to write two formulas. One formula is sin 2a in terms of sin a and cos a. So from this we can derive all other formula also, which is in terms of tan a. So sin 2a we are getting two formulas. Similarly
cos 2a, there are 4 formulas, cos square a minus sin square a. So we can prove like this, cos 2a equal to cos of a plus a, we can use the cos a plus b formula, which is cos a cos b minus sin a sin b. So cos a sin a minus, that is cos square a minus sin square a. If we want fully in terms of cos square, so we can change this is 1 minus cos square, so that times formula becomes 2 cos square a minus 1. If you want only sin square a in your answer, you can change this is 1 minus sin square a. 1 minus sin square a minus sin square a will become 1 minus 2 sin square a. So these three formulas, and another one formula in terms of tan, 1 minus tan square a divided by 1 plus tan square a. So there are 4 formulas for cos 2a. Cos 2a ke, if you want in terms of cos and sin, you can use this formula. Only you want cos, we can use this formula. Only you want sin, or in terms of tan, which formula you want, you can use the cos 2a formula. So these are formulas for multiple angle formula, sin 2a, cos 2a. Third one, tan 2a equal to 2 tan a divided by 1 minus tan square. So this is only one formula in terms of tan, sin 2a, cos 2a, tan 2a are 3 formulas which we call it as multiple angle formulas. Then submultiple angles formula. What is submultiple angle formula? We know that sin 2a equal to 2 sin a cos a. If you are dividing a by 2, angle a divided by 2, we can get this is submultiple angle formula. A divided by 2, here is divided by 2, just you divide only angle divided by 2. So this will become sin a equal to twice sin a by 2 cos a by 2, which is we call it as submultiple angle formulas. Submultiple angle formula, எல்லா ஃபார்முலாக்கு இதே மாதிரி போடலாம். மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலாவில் you can divide by 2, you will get submultiple angle formula. Suppose tan a equal to 2 tan a by 2, tan 2a equal to 2 tan a divided by 2, 1 minus tan square a, அந்த இடத்துல a by 2. So எங்கெல்லாம் angle a இருக்குதோ put a by 2, we get submultiple angle formulas. அப்போ sin 2a 2 ஃபார்முலா, cos 2a 4, tan a ஒரு ஃபார்முலா. ஸோ 4, 6, 7 ஃபார்முலாவுக்கு we get only substituting dividing by 2 in angle a, we get submultiple angle formulas. அப்போ இது புதுசாக படிக்க வேண்டியதில்லை, டைரெக்டாக ஆங்கிள் மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து submultiple angle formula. தென் இதுலேயே மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலாவில் another one, sin 3a, that is sin 3a, cos 3a, tan 3a. Sin 3a, that we can write sin 2a is a plus a. Now we want to prove that sin 3a we can write sin 2a. Am I correct? So similarly we can find sin 2a is in the form of sin 2a plus a, it is in the form of sin a plus b, where a equal to 2a and b equal to a. Applying the formula sin 2a cos a plus cos 2a sin a, sin a cos b plus cos a sin b. Apply பண்ணேன்னா we get this is a formula. Already we know that sin 2a is 2 sin a cos a. Sin 2a, I am using the formula for sin 2a. So this is cos a plus cos 2a. I want in terms of sin formula, so I can use sin formula. So cos 2a there are 4 formulas, but here I am using only sin formula, that is 1 minus 2 sin square a into sin a. Now we can simplify 2 sin a cos square a, 2 sin a cos square a plus 1 into sin a is sin a minus 2 sin cube a minus 2 sin cube a. We want only in terms of only in terms of sin. We are deriving sin formula. So we don't want cos square a. I can apply the basic identity, that is 1 minus sin square a plus sin a minus 2 sin cube a. Therefore
multiplying or removing bracket, we get 2 sin A minus 2 sin cube A minus plus sin A minus 2 sin cube A. So altogether we get 2 sin A plus sin A is 3 sin A minus 2 minus 2 will become minus 4. It is the formula of sin 3A. Therefore, sin 3A equal to 3 sin A minus 4 sin cube A. Similarly, we can derive cos 3A formula as well as tan 3A formula. Cos 3A formula is 4 cos cube A. Cos even number la ஆரம்பிக்கும், sin odd number la ஆரம்பிக்கும். 4 cos cube A minus 3 cos A. இது 4 3 உல்டாவா இருக்குது. even odd number, sin is odd function, odd number la ஆரம்பிக்குது. cos even function, even number la ஆரம்பிக்குது. இது ஞாபகம் வச்சுக்கலாம். tan is different. 3 tan A minus tan cube A divided by 1 minus 3 tan square A. So similar method, இதே formula derivation க்கு யூஸ் பண்ணலாம். So these are all called multiple angle formula. sin 2A cos 2A tan 2A, sin 3A cos 3A tan 3A. ஸோ இதே மாதிரி ஃபர்தராக போகலாம். பட் சிலபஸில் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் இருக்குது, sin 3A வரைக்கும் உள்ளது இருக்குது. சப் மல்டிபிள் ஆங்கிள்ங்கிறது sin 2A ஃபார்முலாவில் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா we get sub multiple angle formula. Number 9, concept number 9, product into sum, sum into product identities. We know that sin of A plus B equal to sin A cos B plus cos A sin B. Sin of A minus B is equal to sin A cos B minus cos A sin B. Adding these two identities, what we get? Adding these two identities, cos A sin B minus cos A sin B will get cancelled. Remaining sin A cos B becomes twice. So adding these two equations, therefore we get 2 sin A cos B. In left side, sin of A plus B plus sin of A minus B. So we want sin A cos B or 2 times sin A cos B. Sin A cos B is equal to 1 by 2 bracket sin of A plus B plus sin of A minus B. So this is the formula for product into sum. So sin A cos B are in product, we are going to express as sum of the two quantities, so we can use this formula. Similarly, when we subtract these two identities, what we get? Subtracting these two identities, we get this will become plus cos A sin B becomes twice, that is cos A sin B is equal to 1 by 2 bracket sin of A plus B minus sin of A minus B. So this is product to sum or product to difference. Sin A cos B, sum of two quantities. Cos A sin B, difference of two quantities. So these are the identities. So this identity number 1, this identity number 2. Similarly, we can use the formula cos A plus B, cos A minus B also. Number 3, cos A plus B, cos A minus B. Cos of A plus B, cos of A minus B. Cos A plus B equal to cos A cos B plus here is minus sin A sin B. Cos A cos B plus sin A sin B. Now I am adding these two identities. What we get? Adding these two, sin A cos B, sin A sin B will get cancelled. It will become twice. Therefore, identity becomes cos A cos B is equal to 1 by 2 bracket cos of A plus B plus cos of A minus B. Similarly, sin A sin B, subtracting what we get? Subtracting we get this will become minus 2. So minus 1 by 2 bracket cos of A plus B minus cos of A minus B. Otherwise we can write the minus, we multiply inside, it will become 1 by 2 bracket cos A minus B will become front, then this will become second, therefore cos of A plus B.
So these are identities, product into sum or product into difference, right? These are four formulas. This is third identity and this one is fourth identity. Then what is this sum into product? We are given sum of the two variables. We are going to use convert into product of the identities. Nothing but just we can substitute a plus b equal to c and a minus b equal to d. So I am taking first formula, that is sin a cos b is equal to 1 by 2 bracket sin of a plus b plus sin of a minus b. Sin of a plus b, sin of. I am going to substitute a plus b equal to c, a plus b equal to c and a minus b equal to d. So let us assume that a plus b equal to c and a minus b equal to d. Adding these two, what we get? 2a equal to c plus d and a equal to c plus d by 2. Subtracting, what we get? Subtracting these two, 2b is c minus d. Am I correct? b equal to c minus d by 2. So I am going to substitute a plus b equal to c, a minus b equal to d, a equal to c plus d by 2 and b equal to c minus d by 2. We get another four formulas. I am substituting in first identity, that is sin a cos b. A is this, therefore sin c plus d by 2 into cos c minus d by 2 equal to 1 by 2 bracket a plus b is c, therefore this is sin c and this one is sin d. This is another set of formulas we can derive. Sin c plus d by 2 cos c minus d by 2 equal to 1 by 2 sin c plus sin d. Similarly, cos c plus d by 2, I mean second identity, the first identity, the second identity, cos c plus d by 2 sin c minus d by 2 is equal to 1 by 2 bracket sin c minus sin d. Third one, cos a cos b, that is cos c plus d by 2 cos c minus d by 2 equal to 1 by 2 bracket cos c plus cos d. The last one, fourth one, cos c plus d by 2, sorry, cos illa sin c plus d by 2 into sin c minus d by 2 equal to, either we can write minus 1 by 2 or we can write cos different. Therefore, it is 1 by 2 cos d minus cos c, because subtracting we will get minus twice. அதுக்கு cos c minus cos d போட்டிங்கன்னா minus 1 by 2, otherwise interchange பண்ணிக்கிறேன். எல்லாம் cd ன்னு ஆர்டரில் இருக்குது, இந்த லாஸ்ட் ஒன் மட்டுக்கு dc ன்னு ஆர்டரில் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி ஃபோர் ஐடென்டிட்டிஸ் what we can express sum into product or product into difference into product. So there are 8 identities. So basic identities பார்த்தீங்கன்னா 4 identities, sin a plus b, sin a minus b, cos a plus b, cos a minus b. இந்த 4 identities வச்சுக்கிட்டு trigonometric equations. We know algebraic equations, quadratic equations, polynomial equations, etc. Now we are going to learn trigonometric equation. X minus 2 equal to 0, x equal to 2, algebraic equation, single degree equation, and the answer is x, solution is x equal to 2. Similarly, x square minus 4 equal to 0, quadratic equation. So we get x equal to plus or minus 2 or equation, roots of the equation, otherwise solution of the equation. Similar manner we can derive the trigonometric equation. Suppose I am telling sin theta equal to 1 by 2. For what value of theta in sin angle, answer will be 1 by 2. So from the table we know that sin 30 degree equal to 1 by 2. Therefore theta equal to 30 degree. Otherwise we can write pi by 6 radian, pi by 6 radian. These are the solution of trigonometric equation. So this is called principal solution. And there is a general solution also, because there are two types of solution. One is principal solution and another one is general solution. Sin 30 degree is 1 by 2. It lies in first quadrant.
So sin 30 is 1 by 2. Sin 390 is also 1 by 2. We know that. How can we find 360 plus 30? It is in first quadrant. 360 is horizontal line, I mean sleeping line. So it remains same. First quadrant, all ratios positive. So it is nothing but. But 30, 390 is also 1 by 2. Sin 750 is also 1 by 2. So we get more values about sin theta equal to 1 by 2. We are getting so many values. So we can write theta equal to 30 degree, theta equal to 390 degree, theta equal to 750 degree, etc. So these are all called general solution. So now we are writing only one solution which is in the table, that is called principal solution. If a general solution ki we are going to formula. So 360 plus theta general solution lo varum. So we are going to find the identities. Now first formula, sin theta equal to 0. Sin theta equal to 0. Second, cos theta equal to 0. Third one, tan theta equal to 0. I am going to write general solution. Sin theta equal to 0. General solution, theta equal to n pi. That means n belongs to integers. Sin 0, substituting n equal to 0, it will become 0. Sin pi, I mean 180 degree. Pi na 180. 180. Pi by 2 அப்படினா 90. Pi by 3 அப்படினா 60. Pi by 4 அப்படினா 45. Pi by 6 அப்படினா 30. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. பை 180 டிகிரி அப்படிலேருந்து. அப்போது 180 உடைய மல்டிபிள்ஸ் எல்லாம் 0 ஆகும். இது ஒர்க் அவுட் பண்ணினா தெரியும். ஸோ இது ஒரு ஃபார்முலா. சைன் தீட்டா ஈக்குவல் டு 0, தென் ஜென்ரல் சொல்யூஷன் theta equal to n pi, cos theta equal to 0, theta equal to 2n plus 1 into pi by 2, where n belongs to z. Tan theta equal to 0, theta equal to n pi, where n is belongs to z. So these are the three formulas in trigonometric equation. Another three formulas to find the general solution of trigonometric equation. Sin theta equal to sin alpha, the formula is theta equal to n pi plus minus 1 power n into alpha, where n is belongs to integers. Then cos theta equal to cos alpha, 2n pi plus or minus alpha, where n is belongs to integers. Similarly, tan theta equal to tan alpha, theta equal to n pi plus alpha, comma n belongs to z. So these are the 6 formulas to find the general solution in trigonometric equations. Next, properties of triangles. There are so many properties of the triangles. First one is sine formula. In triangle ABC, A by sin A. Small a is side of the triangle. Small a, this is ABC triangle. Length of BC is small a, length of AC equal to small b, length of AB equal to small c. Therefore, small a, b, c are sides of the triangle, and the vertex angle, this is capital A is angle, capital B, capital C are angles. Therefore, A by sin A equal to B by sin B equal to C by sin C, which is equal to 2R, where R is circumradius of the circle. So triangle is passing through the vertices of the triangle is circle is passing through the vertices of the triangle, which is called circumcircle, and radius equal to circumradius of the circle. This is called sine formula. Then second one is Napier formula, that is otherwise we can call it as tangent formula. In triangle ABC, tan b minus c by 2 equal to b minus c by b plus c into cot capital C by 2. This is Napier formula. Another two formulas also there, that is tan a minus b by 2. Tan a minus b by 2 is equal to small a minus b divided by a plus b, cot a b is there, therefore here is c by 2,
BC are there, therefore it will be, sorry, it is A by 2. Similarly, last one is, these all three are called A minus B, B minus C, C minus A divided by 2 equal to C minus A by C plus A into cot CA is there, therefore here is cot B by 2. So these three are called Napier's formula, otherwise it is called tangent formula. This is the second one. I mean, first one is sine formula, second one is Napier formula. Then third one is cosine formula or cos formula. Cosine formula. In a triangle ABC, A square equal to B square plus C square minus 2BC into cos capital A. This is called cosine formula. Another two formulas are also there. B square equal to A square plus C square ABC minus BC twice AC twice. A is here, capital A is there, therefore this is capital B. Similarly, C square equal to A square plus B square, C square equal to A square plus B, ABC minus 2AB into C, small c is there, therefore here it will become cos C, capital C. So these three formulas are called cosine formulas. Cosine formula, this is number 3. Then next one, projection formula. Projection formula. Projection formula. All identities, all properties of triangles. Small a equal to small b into small c, capital C, small b, capital B. So this is projection formula. Small a equal to BC, remaining sides, cos C, cos B, or small b equal to A cos C, apro C cos A, right? Inge C equal to AB, alternatively C AB vandiruchu. B cos B is here and A small a is here, this is cos A. Therefore these three formulas are called projection formulas. Projection formulas. Number 5, triangle formula, area of the triangle. Area of the triangle, right? First one, already we have studied root of s into small s into s minus a, s minus b, s minus c, where s is semi perimeter of the triangle. Just add all the three sides and divide by 2, we get semi perimeter of the triangle. So S equal to, I mean area of the triangle, delta equal to root of this. This is one formula. Delta equal to 1 by 2 BC sin A. 1 by 2 BC sin A. 1 by 2. If you are writing AB, BC, capital A is there. AB, therefore capital C is there. Similarly, last one, 1 by 2 AB, BC, CA, then sin CA, remaining side is B, therefore it will become capital B. So these are all area of the triangle formulas. So the area of the triangle, first one is the second one, then third one, triangle equal to ABC divided by 4R, where R is radius of the circumcircle, ABC divided by 4R. This is one area of the triangle, ABC divided by 4R. So these are called triangle formulas, area of the triangle formulas. So almost concept maximum சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் 1 or 2 கான்செப்ட்ஸ் விட்டுருக்கோம். அது கிளாஸஸ் நடத்துகிற போது உங்களுக்கு டீச்சர் சொல்லுவாங்க, அல்லது என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருந்ததுன்னா நான் சொல்லுவேன். ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஒரு 2-3 ஃபார்முலாலெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். அப்போது இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருந்தால் தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒரு ஐடியாஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், பிசி வந்திருக்கிற போது ஏ இல்லை அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடென்டி ஞாபகம் வச்சுட்டோம்னா, ஏதோ ஒரு நாம் ஒரு ஹிண்ட்டு ஞாபகம் வச்சுட்டோம்னா, இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்க முடியும். கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ஈஸியாக ரீகால் பண்ணிக்க முடியும்.
ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதை மெமரி பண்ணி வச்சுக்கணும். மெமரி பண்ணாலும் கன்ஃபியூஷன் ஆகாத மாதிரி ரீகால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இதில் லாஸ்ட் எக்ஸைஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அது அடுத்த இயர் சாப்டராகவே படிக்க போகிறோம் 12th ஸ்டாண்டர்டில். ஸோ தட் அது வந்து உங்களுக்கு அங்கே இன்னும் எலாபரேட்டாக படிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஆங்கிள், ரேடியன், மெஷர்மெண்ட்டிலிருந்து ஆரம்பித்து அப்படியே பெரிய ஒரு ட்ரிக்னாமெட்ரியில் ஆல்மோஸ்ட் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இது இங்கே மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் காலேஜ் போனீங்கனாலும் ட்ரிக்னாமெட்ரி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏரோஸ்பேஸில் எங்கேயுமே ட்ரிக்னாமெட்ரினுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிங்கிறது தனி ஒரு இதாகவே நம்ம இருக்குது. நம்மளுக்கு பேசிக் மட்டும்தான் இருக்கிறனால நம்ம இதோடு நிற்கிறோம். ரைட். இப்போ கான்செப்ட் வைஸாக பார்க்குற போது நம்ம பேசிக் அல்ஜிப்ரா ஒன்று போட்டிருந்தோம். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக்கு எக்ஸைஸ் சாப்டர் வந்து ஒன்று போட்டிருக்கிறோம். ஸோ இதுவும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோ பாருங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருதோ அதை ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த சேனல்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்கு வேணாலும் யூஸ் ஆகட்டும். பிகாஸ் கான்செப்ட் ஓரியன்டாக நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து டெப்த் இருந்தால் தான் நம்ம வந்து மேக்ஸில் கொஞ்சம் நல்லா போக முடியும். சென்டம் வாங்குறவங்களுக்கு இந்த கான்செப்டில் எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. 1 மார்க் வந்து நிறைய ட்விஸ்டட் தான் 1 மார்க் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கான்செப்ட் வந்து ஹெவியாக இருக்கணும். அதனால் நம்மளுடைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது 1 or 2 டைம்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் கூடி உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். எப்போல்லாம் டவுட் வருதோ அப்போ கூட ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு அங்கங்கே சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது எப்படி, ப்ரூவ் பண்ணுறது எப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கு போட்டு காமிச்சிக்கிறேன். ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ட்ரிக்னாமெட்ரியினுடைய கான்செப்ட்ஸு. இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய சாப்டருக்கும் கொஞ்சம் டேஸுக்குள்ளே மறுபடியும் கான்செப்ட் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி ஷேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணேன். தேங்க்யூ. இன்னொரு சாப்டர் மூலிமா உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.